B2 பொம்பர் கேள்விப்பட்ட ஒரு தாக்குதல் விமானம். யுத்த காலத்தில் அசுரன். இது வருகின்றது என்றாலே அனைவருக்கும் பயம். அது எவ்வாறு ஈரானின் அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது? அதை ஏன் அமெரிக்கா கொண்டாடியது? இந்த B2 பொம்பர் வீழ்த்தப்பட முடியாத ஒரு தாக்குதல் விமானமா? அது வரும்போது ஏன் 100க்கும் மேற்பட்ட தாக்குதல் ஜெட் விமானங்கள் பாதுகாப்புக்கு வருகின்றன? ஏன் அது வரும்போது உளவு ட்ரோன்ஸ் கூடவே வருகின்றது? எரிபொருள் நிரப்பு விமானங்களும் ஏன் அணிவகுத்து வருகின்றது? 14 குண்டுகளை போடுவதற்கு ஏன் அமெரிக்கா 13 B2 பொம்பர்ஸ்களை ஈரானை நோக்கி அனுப்பியது? நட்டான்ஸ் மற்றும் ஃபோடோ போன்ற அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த முன்னம் ஏன் இஸ்ஃபஹான் அணு மின் நிலையம் மீது குரூஸ் மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டது? அதிநவீன தாக்குதல் விமானம் என்றால் ஏன் இவ்வளவு பாதுகாப்பு உக்திகள் இந்த B2 பொம்பர்ஸ்களுக்கு? இத்தகைய கேள்விகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பிளான் பி பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. B2 பொம்பர்ஸ் எனப்படுவது F-17 வகையை விட மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்ட விமானமாகும். எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாமல் இரகசியமாக நகர்ந்து வந்து தான் வருகிறேன் என்பதை எந்த வகையிலும் எதிரி அறியாத வண்ணம் வந்து தாக்கிவிட்டு செல்கின்ற ஒரு விமானம். வானில் ஒரு பொருள் வருகின்றது என்றால் அந்த பொருளினுடைய வடிவம், அதன் பரிமாணங்கள், அதன் வீச்சு, அதன் வேகம் என்பவற்றை கணிப்பிட்டு விண்ணிலே வைத்து தாக்கி அளிக்கின்ற வான் பாதுகாப்பு ரேடார்களின் கண்களுக்கு மண்ணை தூவிவிட்டு ரேடார்களை முற்றிலுமாக குழப்பிவிட்டு தாக்குதல் நடத்துகின்ற தொழில்நுட்பத்தை இவைகள் கொண்டிருக்கின்றன. வழக்கமாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு ஒரு பொருளை விண்ணில் வைத்து அடையாளப்படுத்துகின்றன என்ற அந்த தொழில்நுட்பத்தை சுருக்கமாக பார்த்தால், முதலாவது களி ஊதா கதிர்களை அனுப்புவதன் மூலமாக, இரண்டாவது ஒலிக்கதிர்களை அனுப்பி அது திரைப்படைந்து வருவதை வைத்து, மூன்றாவது மின்காந்த கதிர்களை அனுப்புவதன் ஊடாக, நான்காவது ஒளிக்கதிர்களை அனுப்புவதன் மூலம், ஐந்தாவது ரேடியோ அலைக்கதிர்களை அனுப்புவதன் மூலம், ஆறாவது விண்ணில் வருகின்ற பொருளில் இருந்து வருகின்ற வெப்பத்தை கணக்கிடுவதன் மூலம். இவ்வாறு வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படும் பொறிமுறைகள் இருந்தாலும் இவை அனைத்திலும் சிக்காது B2 பொம்பர்ஸ் எவ்வாறு தாக்குதல் நடத்துகிறது? வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ரேடார்கள் அனுப்புகின்ற கதிர்வீச்சுகள் மீண்டும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்தடைந்தால் மாத்திரம்தான் அவை விண்ணில் என்ன பொருள் வருகின்றது, அதனுடைய வடிவம் மற்றும் பரிமாணங்கள் என்ன என்பதை கணித்து பதில் தாக்குதல்களுக்கு உத்தரவிடும். வான் பாதுகாப்பு அமைப்புகளிலிருந்து இந்த B2 பொம்பர்ஸ் எப்படி தப்பிக்கின்றது என்ற அந்த சுவாரஸ்யமான விடயத்தை அடுத்து பார்ப்போம். முதலாவது, சாதாரணமாக விமானங்களுக்கு இருப்பதைப் போல இவைகளுக்கு வால் பகுதி இருப்பதில்லை. இதன் வெளி விளிம்புகள் கத்தி போல ஷார்ப் எட்ஜாக இருக்கும். இதன் மூலம் ரேடார்கள் அனுப்புகின்ற கதிர்களை இவைகள் வெட்டி விடுகின்றன. இரண்டாவது, இது வேகமாக செல்கின்ற விமானம் அல்ல. இவை அந்த நோக்கத்துக்காக தயாரிக்கப்படவும் இல்லை. இவை முழுக்க முழுக்க இரகசியமாகவும் எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாத வகையில் வந்து தாக்குதல் நடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது வேகத்துக்கான தொழில்நுட்ப செலவுகள் அனைத்துமே மறைந்து தாக்குவதற்கான ஒரு தொழில்நுட்ப விருத்திக்கு பயன்பட்டுள்ளது. மூன்றாவது, ரெம், ரேடார் அப்சோர்பன் மெட்டீரியல், அதாவது இதனுடைய மேற்பரப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள இந்த பதார்த்தம் ரேடார்களிலிருந்து வருகின்ற கதிர்களை அகத்துறிஞ்சிவிடும், மாறாக தெறிப்படைய வைக்காது. எனவே இதை நோக்கி வந்த கதிர்கள் மீண்டும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்தடையாது. இந்த கதிர்கள் வந்தடைந்தால் தான் வருகின்ற பொருளை வான் பாதுகாப்பு அமைப்புகள் கணிக்க இயலும். நான்காவது, இவைகளில் விமானிகள் 2 பேர் மட்டுமே இருப்பர். இதில் ஒருவர் விமானியாகவும் மற்றவர் தாக்குதல் கொமாண்டராகவும் இருப்பார். மேலும் இதன் உள்ளக வடிவமைப்பில் பெரும்பகுதி குண்டுகளை சுமந்து வருவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் பெரிய அளவிலான எரிபொருள் தாங்கியும் காணப்படும். ஐந்தாவது, அதிமுக்கியமாக
மற்ற விமானங்களைப் போல் அல்லாது இதன் இயந்திரமானது இதனுடைய உட்பகுதியில் பதிக்கப்பட்ட நிலையில் காணப்படும். அதாவது விமானத்திலே அதிகம் வெப்பத்தை வெளியிடுகின்ற ஒரு அமைப்பாக என்ஜின் காணப்படும். அதையே உள்ளுக்கு பதிப்பதன் மூலம் இதிலிருந்து வருகின்ற வெப்பத்தை ரேடார்களின் சென்சார்கள் கணிக்க முடியாமல் போகின்றது. வெப்பத்தை கணிப்பிட்டு தாக்குகின்ற மிசைல்ஸ் இவற்றை தாக்க முடியாமல் போகின்றது. ஆறாவது, கணினி மூலம் நிர்ணயிக்கப்பட்ட அதி துல்லியமான ஒரு தாக்குதல் கணிப்பீட்டு பொறிமுறை இதன் உட்பகுதியில் காணப்படுகிறது. அதாவது எந்த இடத்தில் தாக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சரியாக துல்லியமாக தாக்கும். அது தவிர்ந்த வேறு இடங்களில் குண்டுகளை போட்டுவிட்டு வருகின்ற எந்த வேலையும் இந்த விமானங்களில் கிடையாது. ஏழாவது, இதன் தனித்துவமான வடிவமைப்பு காரணமாகவும் ரேடார் அனுப்புகின்ற கதிர்களை அகத்துறிஞ்சுவதாலும் ரேடார்களுக்கு இந்த விமானங்கள் ஒரு சிறிய பொருள் போல தோன்றும். அதுவும் தரம் குறைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்றால் இன்னும் மிகவும் சாதகமான நிலைதான் இந்த B2 பொம்பஸ்களுக்கு. இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்டதால் தான் இவை அதிகமாக புகழப்படுகின்றன. அடுத்து இவை பற்றிய சில முக்கியமான ஒரு தயாரிப்பு சார்ந்த குறிப்புகளை பார்த்துவிட்டு இவை எவ்வாறு ஈரானை தாக்கின என்பதை நாம் பார்க்க முடியும். B2 பொம்பஸ்களின் நீளம் 69 அடி மற்றும் உயரம் 17 அடி. இதன் நிறை 72,575 கிலோகிராம் மற்றும் டேக் ஆஃப் வெயிட், அதாவது பறக்கும்போது சுமந்து செல்வதற்கான நிறை 1,52,634 கிலோகிராம். இதன் தயாரிப்பு செலவு அண்ணளவாக $1.157 பில்லியன். இவைகள் சுமந்து செல்கின்ற பங்கர் பஸ்டர் குண்டின் நிறை 18,144 கிலோகிராம். ஒரு தடவை எரிபொருள் நிரப்பினால் 9,600 கிலோமீட்டர் பயணிக்கும். இதற்குத்தான் விண்ணில் வைத்து எரிபொருள் நிரப்புவதற்காக எரிபொருள் விமானங்கள் கூடவே வருகின்றன. ஏப்ரல் 1997 இதன் ஆரம்ப தாக்குதல் பிரமாணத்தை இவை பெற்றிருந்தாலும் டிசம்பர் 2003 தான் இதனுடைய அதி உச்ச தாக்குதல் பிரமாணத்தை அடைந்தது. பிப்ரவரி 2009 தான் முற்று முழுவதுமாக வெளிநாடுகளில் சென்று தாக்குதல் நடத்துகின்ற அந்த விமானப்படைக்கு இது முழுமையாக அனுமதிக்கப்பட்டது. இதனுடைய பறப்பு நேரம் 30 to 40 மணி நேரம். இவைகள் அணு ஆயுதங்களை தாங்கி செல்லவும், அதாவது 16 B-61 B-83 போன்றவை, GBU-57 எனப்படும் பங்கர் பஸ்டர் குண்டுகளையும் இவைகள் சுமந்து செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்றால் என்ன? மெசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர், MOP என்று சுருக்கமாக அழைக்கப்படும் GBU-57 என்று அழைக்கப்படுகின்ற இந்த குண்டுகள் 20 அடி நீளமும் 13,600 கிலோ நிறையும் கொண்டது. பூமிக்கு கீழால் காணப்படுகின்ற கொங்கிரீட் கட்டுமானங்களை 200 அடி வரை துளைத்து சென்று அந்த 200வது அடியில் வைத்து வெடிக்கும் தன்மை கொண்டது. B2 பொம்பஸ்கள் ஈரானை எவ்வாறு தாக்கியது? அமெரிக்காவின் மிசோரி விமானப்படை தளத்திலிருந்து 13 B2 பொம்பஸ் புறப்படுகின்றன. சுமார் 37 மணி நேர மொத்த பறப்பு காலம், அதாவது ஈரானுக்கு வருவதற்கு 18 மணி நேரங்கள். ஒரு B2 பொம்பர் 2 பங்கர் பஸ்டர் குண்டுகளை சுமந்து வரும். ஈரானில் போடப்பட்டது 14 குண்டுகள். ஆக 7 B2 பொம்பஸ் போதுமானது. ஆனால் புறப்பட்டது 13. தாக்குதல் உத்தியாக இதில் 6 பொம்பஸ் பசிபிக் தீவுகளுக்கு திருப்பப்பட்டன. இவைகளுக்கு பாதுகாப்பாக 125 விமானங்கள், எரிபொருள் நிரப்பு விமானங்கள், உளவு வேலைக்காக பல நூறு ட்ரோன்ஸ்கள், சுற்றிலுமாக உள்ள படைத்தளங்கள் உசார் நிலையில் வைக்கப்பட்டன. நட்டான்ஸ், ஃபோடோ அணு நிலையங்களுக்கு தாக்குதல் நடத்த முன்னம் டொம்ஹாக் குரூஸ் மிசைல்ஸை பயன்படுத்தி இஸ்ஃபஹான் அணு நிலையத்தின் மீது தாக்குதல் நடக்கிறது. அதன் பின்னர் 7 B2 பொம்பஸ் நட்டான்ஸ் மற்றும் ஃபோடோ அணு நிலையங்களில் 14 குண்டுகளை போடுகின்றன.
மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் பெருமை கொள்கிறார். B2 பாம்பர்ஸ்கள் அதிகம் புகழப்படுகின்றன. இதற்கு முன்னர் B2 பாம்பர்ஸ் தாக்குதலில் ஈடுபடவில்லையா என்றால் அதற்கான பதில் இதோ. முதலாவது கொசோவோ யுத்தத்தில் 1999, ஆப்கான் யுத்தத்தில் 2001, மூன்றாவது ஈராக் யுத்தத்தில் 2003, லிபியாவில் 2011 மற்றும் 17, ஐந்தாவது யெமனில் 2024. ஆனால் இந்த முறை மட்டும் இந்த அளவு புகழப்படவும் பிரபல்யமடையவும் என்ன காரணம்? இதற்கான விடை, இந்த முறை யுத்த களமுனையினுடைய தன்மை ஏனைய களமுனைகளை விட வித்தியாசமானது. அது மட்டுமல்ல, தாக்குதலுக்குள்ளான அந்த நாட்டினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மிகவும் நலிவானதும் கூட. மேலும் ஊடக கட்டுப்பாடும் தாக்கியவர்களிடமே உள்ளமை. அதாவது இந்த தாக்குதலுக்கு முன்னமே ஈரான் தனது வான் பாதுகாப்பு வலிமையை முற்றுமுழுதாக இழந்து நின்றது. அதாவது ரேடார் தொழில்நுட்பம் செயலில் இருக்கவில்லை. இரண்டாவது, இரண்டாம் தர மூன்றாம் தர வான் பாதுகாப்பு அமைப்புகள் கூட முறையாக இல்லாமை, அதோடு இருந்தும் அளிக்கப்பட்டமை. அடுத்தது, யுரேனியம் இல்லாத இடத்தில் தாக்குதல் நிகழப்போகின்றது என்பது இரு நாடுகளுக்கும் ஏற்கனவே தெரியும். நான்காவது, பகிரங்கமாக தெரிகின்ற ஒரு இரகசிய புரிந்துணர்வு ஊடாக நானும் தோற்கவில்லை, நீயும் தோற்றுவிடக் கூடாது என்ற ஒரு மனப்பான்மையால் கூட இது இருக்க முடியும் என கருதப்படுகிறது. B2 பாம்பர்ஸை வீழ்த்த முடியுமா? ஆம். இந்த உலகில் வீழ்த்த முடியாது என்ற ஒன்றுமே இல்லை. அதற்கான காரணங்கள் இதோ. காரணம் 1, இதுவரை B2 பாம்பர்ஸ் நடத்திய தாக்குதல் அனைத்தும் வான் பாதுகாப்பு பொறிமுறை நலிவான நாடுகளையே தாக்கியுள்ளன. காரணம் 2, அதிநவீன விமானம் என்றால் எதிரியின் கண்களில் படாமல் தாக்கும் என்றால் ஏன் 125 தாக்குதல் விமானங்கள் பாதுகாப்புக்கு வர வேண்டும்? காரணம் 3, ஏன் 6 பாம்பர்ஸை திருப்பி எதிரியை குழப்ப வேண்டும்? காரணம் 4, ஏன் குரூஸ் மிசைல்ஸை ஏவி எதிரியை திசை மாற்ற வேண்டும்? காரணம் 5, ஏன் அணு ஆயுதம் இல்லை என்று தெரிந்த பின்னர் தாக்க வேண்டும்? காரணம் 6, ஏன் உளவு ட்ரோன்கள் பாதுகாப்புக்கு வர வேண்டும்? காரணம் 7, B2 பாம்பர்ஸ் பயணம் முழுக்க விமானி குறைந்த அளவான தொடர்பாடலை மேற்கொண்டது ஏன்? ஆக என்னதான் வீரனாக இருந்தாலும் தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பி களமாட உள்ளூர இருக்கும் பயம்தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம். உலக அளவில் B2 பாம்பர்ஸ்கள் பற்றி கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் தகர்ந்துவிடக்கூடாது என்ற பயத்தினுடைய வெளிப்பாடுதான் இத்தகைய முன்னேற்பாடுகள். மிகச்சரியாக தன்னோடு சமவலு உள்ள நாடுகளோடு சண்டைக்கு போகும்போது தெரியவரும் இந்த B2 பாம்பர்ஸ்களின் இலட்சணம். 2008ஆம் ஆண்டு சென்சர் பிரச்சனையால் டேக் ஆஃப் ஆகாமல் போனதும் 2022இல் பாதிப்புக்குள்ளாகியதும் இந்த B2 பாம்பர்ஸ்களுக்கு புதிய விடயமே அல்ல. B2 பாம்பர்ஸ்கள் பற்றியும் அதன் பின்னணி பற்றியுமான அடிப்படை விடயங்கள் இவைகள்தான். இன்னும் ஒரு தொகுப்பில் இன்னும் ஒரு செய்தியும் அதன் பின்னணியில் நிகழும் விடயங்களையும் அலசுவோம். நன்றி.